சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் இபிஎஸ் உடன் பியூஷ் கோயலுடைய சந்திப்பு நிகழ்ந்திருப்பதாக தகவல். சில வினாடிகளுக்கு முன்பாக பியூஷ் கோயல் அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வந்தார் அப்படின்றத பார்க்குறோம். பல கட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அதற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை அப்படின்றது இப்போதுதான் தொடங்குகிறது. ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்தார் இபிஎஸ். அதன் பிறகு தொடர்ந்து திரு நயினா நாகேந்திரன் இபிஎஸ்ஐ சந்தித்து வருகிறார். ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை அஃபீஷியலாக இங்கிருந்து தொடங்கி இருக்கிறது. அதனால தேர்தல் களம் இப்போது சூடு பிடிக்க தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான இந்த நாமினேஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, இந்த விருப்ப மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது பாஜகவுடன். இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடந்த முறையே என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா 2021 2019 பாஜக கூட்டணிக்கு வந்துவிட்டது. அப்போது சொல்லப்பட்டது அந்த ஆட்சி நீடிப்பதற்கு காரணம் பாஜக. அதனால பாஜக இந்த முறை 40 தொகுதிகளை கேட்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் 40 எல்லாம் கேட்டு கடைசியாக கொடுக்கப்பட்டது 20. அந்த கூட்டணியில் 3வது இடம்தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. அங்கே 23 சீட்டு அங்கே பாமகவுக்கு கொடுத்தாங்க, 20 சீட்டு தான் பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட 10 இடங்களுக்கு மேலே கொடுப்பாங்க 2019 அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 5 இடங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. இந்த 5 இடங்களை அன்றைக்கு உறுதி செய்தவர் இப்போது வந்திருக்கக்கூடிய அதே பியூஷ் கோயல் தான். ஸோ தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை உறுதி செய்து சீட் பங்கீட்ட நிறைவு செய்வதில் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நெருக்கமானவராக, குறிப்பாக அதிமுக தலைவர்களுக்கு நெருக்கமானவராக பியூஷ் கோயல் இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அதனால தான் பைஜெயந்த் பாண்டா அப்படின்ற ஒரு டெல்லியை சேர்ந்த பாஜக தலைவர் வந்தாலும் கூட அவருக்கு தமிழ்நாடு அரசியல் கொஞ்சம் அப்பாற்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டதால் இந்த தகவல் அதிமுகலேருந்து டெல்லிக்கு சொல்லப்பட்டு அதன் பிறகு தமிழக அரசியலை கையாண்ட, தமிழக அரசியலை உற்று நோக்கிய திரு பியூஷ் கோயல் இப்போது வந்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்கனவே அவர் இதே மாதிரியான சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் கையாண்ட அனுபவம் இருப்பதால் இந்த தொகுதி பங்கீடு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது அதிமுக பாஜக அப்படின்னு மட்டும் இருக்க போகிறதா, இல்லை அதிமுக என்டிஏ அப்படின்னு இருக்க போதா? ஏன் என்டிஏ அப்படின்னா, என்டிஏ அப்படின்னு கொடுத்துட்டா அதுக்குள்ள இன்ன பிறர் ஓபிஎஸ்ஓ டிடிவியோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற தகவலும் வெளிவந்திருக்கிறது. செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். தாயுமானவன், இந்த பேச்சுவார்த்தை இப்போது பியூஷ் கோயல் வந்திருக்கிறார், கூடுதல் விவரங்கள் என்ன? பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்ட சில வாரங்களிலேயே தற்போது இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது. எனவே இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இருவருக்கும் உண்டான அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது இல்லை. கடந்த 2 தேர்தல்களில் பியூஷ் கோயல் தான் தமிழகத்திற்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் தலைமையில் தான் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றிருந்தது. எனவேதான் பைஜெயந்த் பாண்டாவிற்கு பதிலாக பியூஷ் கோயல் மாற்றப்படுகிறார். சில வாரங்களில் இந்த சந்திப்பு என்பது தற்போது நடத்தப்படுகிறது. தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் பாஜகவுடைய குறிக்கோளாக இருப்பது கடந்த முறை 20 தொகுதிகளை அதிமுக கூட்டணியில பெற்றிருந்தோம். இந்த முறை கூடுதல் தொகுதிகளை பெற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டியிருக்கிறாங்க. 50 தொகுதிகள் வரைக்கும் அதற்கான பட்டியலையும் தயார் செய்து வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில அதிமுக தரப்புல சொல்லப்படுவது என்னவென்றால், கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை காட்டிலும் தொகுதிகளை பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்வதற்கு அதிமுக தலைமையும் தயாராகி இருக்கிறது. ஆனால் எவ்வளவு எண்ணிக்கை, எவ்வளவு தொகுதிகள் என்ற அந்த கவுண்ட் மட்டும்தான் இன்னுமே வெளியாக ஒரு சூழல் இருக்கிறது. பாஜக போட்டியிட விரும்பிய பல தொகுதிகள் அதிமுகவுடைய பலம் வாய்ந்த தொகுதியாக இருக்கிறது. காரணம், கோவை மாவட்டத்தில் பல தொகுதிகள் பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பாஜக தொடர்ந்து பட்டியலிட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலும் ஒரு சில தொகுதிகளை கேட்பதாக தகவல்கள் இருக்கின்றன. எனவே இந்த தொகுதிகளை எல்லாம் இறுதிப்படுத்துவது சவாலாக இருந்து வருகிறது. எனவே இந்த சந்திப்பின் மூலமாக இந்த தொகுதிகள் இறுதியாவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. உத்தேச பட்டியல் தான் தயாராகும். இதன் பிறகாக மற்ற கட்சிகளோடு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைப்பது தொடர்பாக பியூஷ் கோயல் தொடர்ந்து மற்ற கட்சியினுடைய தலைவர்களையும் சந்தித்து பேசுவார். அதன் பிறகாகத்தான் இந்த கூட்டணியுடைய கணக்கு என்பது ஒரு இறுதி வடிவம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த மட்டில் அதிமுக தரப்புல பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. பாஜக தரப்புல தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மேக்வால், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க.
மையக்குழு கூட்டம், பாஜகவுடைய மையக்குழு கூட்டம் கமலாலயத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகள் என்ன, எந்தெந்த தொகுதியில் எல்லாம் நாம் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பாக விவாதிக்கப்பட்டு ஒரு விரிவான பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பட்டியலை தான் தற்போது அதிமுகவிடம் ஒப்படைத்து அதிமுகவோடு இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு பியூஷ் கோயல் தயாராக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதிமுக தரப்பில் பல தொகுதிகள், பாஜக கேட்கக்கூடிய விடுவிக்கப்படக்கூடிய தொகுதிகள், பல தொகுதிகள் அதிமுகவுக்கு செல்வாக்கு மிக்க தொகுதிகளாக இருக்கிறது. முக்கிய நிர்வாகிகள் வழக்கமாக போட்டியிடக்கூடிய தொகுதியாக இருக்கிறது. எனவே இது தொடர்பாக விரிவாக பேசி ஒரு உடன்பாடு எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உத்தேச பட்டியல் தான் தயாராகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காரணம் என்னன்னா, தற்போதைய சூழல்ல கூட்டணிக்குள்ள இந்த 2 கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கிறது. மற்ற கட்சிகள் ஏற்கனவே கடந்த காலங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியில பார்த்தோம் என்றால் பாமக, தேமுதிக உள்ளிட்ட பல கட்சிகள் அங்கம் வகித்திருந்தாங்க. தற்போது அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்பது தெரியவில்லை. எனவே அந்த கட்சியைச் சேர்ந்த தலைவர்களோடு ஆலோசனையில ஈடுபட்ட பிறகாக ஒரு விருது வடிவம் என்பது பெரு. அதன் பிறகாகத்தான் யார் யாருக்கு எந்தெந்த இடம் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல, இந்த ஆலோசனை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 30 முதல் 1 மணி நேரம் வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இறுதியாக இங்கே தேநீரும் அனைத்து தலைவர்களும் தேநீரும் அருந்தி பரஸ்பரமாக ஒரு சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தையை முடிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. முன்னதாக பியூஷ் கோயல் வருகை தந்திருந்த போது அதிமுக தரப்புல முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி ஆகியோர் வரவேற்பை தெரிவிச்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் என்பது 5வது தளத்தில் நடைபெற்று வருகிறது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.